உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கேபி நூறு. இன்னைக்கான வீடியோவில் மருதநாமலம் ஆஞ்சநேயர் கோயிலுடைய எண்ணெய் காப்பு நிகழ்வு கும்பாபிஷேகம் கிட்ட வருதலால் எண்ணெய் காப்பு நிகழ்வு நடைபெற போகிறது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு மறக்காம யாரும் புது காணொலிக்கு வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்காக தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக நாங்கள் நினைவில் பிரதேசத்துக்குள்ள பிரதேசித்தோம். அப்படியே மருதநாமலம் போயிட்டு உங்களுக்கு நினைவில் கந்தசாமி கோயிலையும் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதுதான் நினைவில் கந்தசாமி ஆலயத்தினுடைய நுழைவாயில். கந்தசாமி ஆலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து குறிப்பாக 100 மீட்டர் அந்த பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் தான் இந்த நினைவில் கந்தசாமி ஆலயம் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த நினைவில் கந்தசாமி ஆலயம் குறிப்பாக நுழைவாயிலேருந்து சரியா 100 மீட்டர் தூரத்தில் இருக்குள்ளுக்கு அந்த ஆலயத்தினுடைய முற்பக்க தோற்றம். உங்களுக்கு சொன்னால் இந்த நினைவில் கந்தசாமி ஆலயத்தினுடைய பின்பக்க சிவரிலே வரலாற்று ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை காணலாம். ஆலயத்தினுடைய சுற்று வளாகம் எப்படி இருப்பது என்பதனை இப்பொழுது காண்கிறீர்கள். ஏன் ஃபேக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சைக்கிள் தான் மருதநாமலம் போய் கொண்டுருக்கேன். நம்ம அடிக்க நீங்களே பாருங்கள். என்ன இது ஒரு புது அனுபவம் தான் சைக்கிளில் போகிறது. அதான் சைக்கிளில் போய் கொண்டிருக்கேன். மருதநாமலம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலும் இந்த சிலை தெரியும், மிக பிரமாண்டமான சிலை. தெரியுது பாருங்க, அதுதான் அந்த ஆஞ்சநேயர்களுடைய மிக பிரம்மாண்டமான சிலை. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பேனரில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன காப்பு எத்தனாம் தேதி மட்டும் நடக்குது, இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறது. பிரம்மாண்டமான சிலை ஆஞ்சநேயர் கோயிலே தோற்றமளிக்கின்றது மிக கம்பீரமாக. ராமநாம சங்கீர்த்தனம் ராமா ராமா. எல்லாம் வல்ல மருதநாள் மடம் அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
தொடர்ந்து பெருமானுடைய எண்ணெய்க்காப்பு வைபவம் இன்று தொடக்கம் புதன்கிழமை வரை அந்த வைபவம் நடைபெறும். அடியார்கள் ஆலய சீரர்களாக வருகிறது வரிசையாக முண்டியடிக்காமல் பெருமானுடைய சிரசிலிருந்து பாதம் வரை எண்ணெய் சாத்தி வழிபாடு செய்து திருவருளை பெறலாம் என்பதையும் அறியத்திந்து இந்த ஆலயத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் இந்த முறை 25ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய நிலையிலே பெருங்கைங்கரியமாகவும் திருப்பணியாகவும் கருங்கல்லினாலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற திருக்கோயில் குடமுழுக்கு விழா என்று சொல்லப்படுகின்ற கும்பாபிஷேகம் வருகின்ற 28ஆம் தேதி வியாழக்கிழமை சித்த யோகம் சுவாதி நட்சத்திரம் கூடிய தினத்திலே பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. காலை 7:24 தொடக்கம் 9:24 வரை உள்ள சுபமுகூர்த்த வேளையிலே கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். வருகதந்து குடமுழுக்கிலே கலந்து சிறப்பிப்பதோடு பெருமானுடைய திருவருளை பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்பது கூறி எல்லோருக்கும் எங்களுடைய மனங்கனிந்த நல்லாசிகளை தெரிவித்து அமர்ந்து கொள்கின்றோம். லோகா சுகினோ பவந்து. ஆலய குருக்கள் எண்ணெய் காப்பு எப்பொழுது கும்பாபிஷேகம் எப்பொழுது என்பதை வழிகாட்டுதான் சித்தம். ஓம்